நம்ம பேக்கரியில கிடைக்கிற மாதிரி சூப்பரான எக்லெஸ் ப்ரௌனி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ்ல குயிக்கா செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா வரணும் அப்படின்னா லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். மறுபடியும் ஜலிச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பேக்கிங் பவுடர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 1/2 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுடர் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். பவுடர் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் 1/4 கப் அளவு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா கம்பைன் ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு 150 கிராம் அளவு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இதை நல்லா மெல்ட் பண்ணணும். நீங்கள் மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதை டபுள் பாய்லர் மெத்தட் படி நல்லா மெல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஓவன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். மெல்ட் பண்ண சாக்லேட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மிக்ஸில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாக்லேட் நல்லா இதோட கம்பைன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்பைன் ஆகி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ப்ரௌனிக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஃபஜ்ஜி ப்ரௌனி கிடைக்கும். உங்களுக்கு இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா வால்நட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை பேக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கேக் டின் நான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு 2 டேப் பண்ணி விட்டோன்னா நமக்கு ஈவன் ஆகிடும். இப்போ இது மேலே சாக்கோ சிப்ஸ் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ப்ரௌனி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம வாயில் கடிப்படும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 20 மினிட்ஸில் பாருங்கள், சூப்பராக பேக் ஆகிருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரௌனி ரெடி. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கிறதால அது ஆறினோடனே நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இப்போ நம்ம இந்த ப்ரௌனியை கட் பண்ணி பீசஸ் போட்டுடலாம். பாருங்கள் ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டாகவும் மேலே அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்னும் ப்ரௌனியோட டேஸ்ட்டை நீங்கள் அதிகமாக்கணும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட் சிரப்பை இதே மாதிரி நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இன்னும் சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸில் குயிக்காக வீட்டில் ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். இதே மாதிரி நிறைய பேக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஒரு பிளேலிஸ்ட் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.